Hi, hello students, welcome to our channel. So நம்ம போன வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மிட் டேர்ம் செகண்ட் மிட் டேர்மோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். ஸோ நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நவ் லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஸோ கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் தான் இது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது, கிளியராக பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டு மெயினாக இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் மார்க் தரக்கூடிய பார்ட் ஒன் வேர்டு. ஓகே, ஸோ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மீனிங்ஸ் கேட்டிருக்காங்க, சினோனியம்ஸ். ஸோ வேர்டை கொடுத்தா கஷ்டம்னு சொல்லி சென்டென்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். ஸோ க்ரெசண்டோ, இன்ஹெரிட்டர்ஸ், இதோட ரெண்டோட மீனிங். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, கன்ஜீல், ஆட்டோக்ரஸி, இதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், இடியத்தோட மீனிங் கேட்டிருக்காங்க, அலாம் பெல்ஸ் ரிங்கிங், அதோட மீனிங் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இது வந்துட்டு ஒரு அனாலிசிஸ். நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் அண்டர்லைன் ஃப்ரேசல் வர்ப் வித் சிங்கிள் வேர்டு. அந்த புட்டப்புன்னு இருக்கக்கூடிய அந்த வேர்டுக்கு நீங்கள் மாற்றி ஒரு வேர்டாக நீங்கள் இதில் சூஸ் பண்ணணும். இன் சிம்லா வி புட்டப் அட் ஏ மாடரேட் ஹோட்டல். புட்டப்புன்னா நம்ம இருந்தோன்னு அர்த்தம். அது வந்துட்டு ஸ்டேட், அப்படி தான் வரும் அதோட ஆன்சர். சூஸ் த வேர்ட் தட் ஹாஸ் பின் ஸ்பெல்ட் கரெக்ட்லி. ஸோ இதில் கரெக்ட்ஃபுல்னஸ், டிசெட்ஃபுல்னஸ் இதாகும் வேர்டு. ஸோ க்ரைட்டீரியான், அதோட சிங்குலர் ஃபார்ம் க்ரைட்டீரியா. புரியுதா? அது அப்ரோப்ரியேட் வேர்டு கேட்டிருக்காங்க. ரவி ஹாஸ் a habit of being absent at the work. he is known for his absenteeism. புரியுதா? அந்த அவன் ஆப்சண்ட்டாக இருக்கான், அதனால் absenteeism. choose the appropriate question tag for the following sentence. Sita like ice cream. so doesn't she. அதுதான். புரியுதா ஆன்சர்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், கொஞ்சம் பிளர்ராக இருக்குது பாருங்கள். பார்ட் 2ல் ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 2 மார்க் கொஸ்டின். தேர் நவர் வாஸ் எ கேட் ஆஃப் சச் டிசெட்ஃபுல்னஸ் அண்டு சுவாவிட்டி. இதில் ஒரு க்ளூ இருக்குது பாருங்கள். டிசெட்ஃபுல்னஸ் ஸ்பெல்லிங் கேட்டாங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள், இதிலே இருக்குது ஸ்பெல்லிங். இப்படி இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் ஒரு அவங்க தெரியாமலே அவங்க கொஸ்டின் எடுக்கும்போது சில ஒன் வேர்டுக்கு ஆன்சர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். புரியுதா? அதை நீங்கள் தான் கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கணும். டிசெட்ஃபுல்னஸோட மீனிங் இதில் இருக்குது. ஸோ இதில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் கேட் இஸ் பீங் டாக்ட் ஆஃப் ஹியர், ஹவு இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். இதோட ஆன்சர் நீங்கள் கைடை பார்த்து படிச்சுக்கோங்க. வி ஆர் 12th one. we are proud of the position we hold, humble as we are. ஸோ வாட் இஸ் அ ஸ்பீக்கர் ப்ரௌட் ஆஃப் கேட்டிருக்காங்க. பிக்கோட அலிட்ரேஷன், சிமிலர் சவுண்டு வேர்ட்ஸ், அதான் அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு த இஆர்சி கேட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ் டு த கண்டெக்ஸ்ட்டு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 14th கொஸ்டின், எவ்ரி ஹில்லாக் ஹாஸ் எ சமிட் டு போஸ்ட். அந்த இஆர்ஸ் வந்துட்டு அடிக்கடி கேட்ட கொஸ்டின். தென் யூனிவர்சிட்டி இஸ் நெசசரி ஃபார் சொசைட்டி. நரேட்டர்ஸ் ஃபினான்ஷியல் கண்டிஷன். 2 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின். இதில் வந்துட்டு அந்த 15th கொஸ்டின், யூனிவர்சிட்டி நெசசிட்டி, அது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் இஸ் டிரெக்டட். யூஸ், அதில் வந்துட்டு 2 மார்க் கொஸ்டின் தான். 17, 18 பாருங்கள். இதில் வந்துட்டு இஃப் வச்சு அந்த சென்டென்ஸை கனெக்ட் பண்ணணும். அது மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்டாக மாற்றணும். புரியுதா? இது ரெண்டும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 4ல் வந்துட்டு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 3. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இது narrate the circumstances that led to the narrator getting into a tight corner by his own folly. How do universities mold students from imparting academic education to them? புரியுதா? இதில் வந்துட்டு எந்த கொஸ்டின் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இது அவ்வளோ கேட்ட கொஸ்டின் இல்லை, இது ரெண்டும். நெக்ஸ்ட் 20 பாருங்கள். இன் வாட் வே இஸ் எவரி ஹில்லாக் சிமிலர் டு எவரெஸ்ட்? ஸோ டிஸ்கிரைப் த அப்பேரன்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் த மெக்காவிட்டி. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 20ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டீஃபன் லீகாக்ஸ் விசிட் டு ஃபோட்டோ ஸ்டுடியோ ஒரு தடவை இம்பார்ட்டண்ட்டாக கேட்ட கொஸ்டின். மிஸ் மெடோஸ் மூட், அது அவ்வளோவா கேட்டதில்லை. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது, நீங்கள் வேணும்னா கேளுங்க. ஸோ இவ்வளோ இந்த கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது செகண்ட் மிட் டேர்மோட. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க. ஸோ நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.